strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில். ஃபியூரியஸ் அண்ட் இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எட்ஜ்பாஸ்டன் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சு. நிஜமாவே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா பாய்ஸ்டா இருக்குங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இங்கிலாந்து வழக்கம் போல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 310 for 5 at stumps. சுப்மன் கில் சூப்பர் 100. அந்த ஒரு கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடினாரு தான் சொல்ல முடியும். பேக் டு பேக் 100s அவருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி போட்டாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு சூப்பரான ஒரு நாக் 87 நல்லா அடிச்சாரு. டிசர்வ் டு கெட் தட் 100. பட் ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டாரு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஆர்டினரியா தெரிஞ்சாலும் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டாரு இந்த ஃபர்ஸ்ட் டே 1ல. அண்ட் இது அவரோட ஹோம் கேம் வேற, ஸோ அதனால கண்டிஷன்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். அதனால சூப்பரா போட்டாரு. 2 wickets தான் எடுத்திருப்பாரு. பட் ஸ்டில் அவர் போட்ட விதத்தை பார்க்கும்போது இன்னும் 2 எக்ஸ்ட்ரா விக்கெட் அவருக்கு கிடைச்சிருக்கணும். நிறைய அந்த அம்பையர்ஸ் கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ரூல் இஸ் ரூல். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டே 1 பத்தி. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் டாஸ்ல இருந்து பிளேயிங் 11ல இருந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே என்னோட ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஓகேங்களா, குல்தீப் ஆடணும், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஆடி ஆகணும்னு. ஆனா இந்தியா வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, குல்தீப்பும் ஆடல. அதுக்கு பதில் வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ரீப்ளேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு ஷர்துல் தாக்கூருக்கு பதிலா. இந்த மாதிரி தான் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியும் சில ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலா இந்த 11 பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுங்க. ஏன்னா நான் திருப்பி சொல்றதுதான், சீரீஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கில்லா இருக்கட்டும் கம்பீரா இருக்கட்டும் என்ன சொன்னாங்கன்னா அந்த 20 wickets எடுக்கணும், அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு மோட்டிவ் இருந்தது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃபென்சிவா இந்த ஒரு டீம் எடுத்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. ஒரு சேஃபர் சைடுக்கு எடுத்துட்டாங்களோ, கடைசி வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங் வேணும், அதனால வாஷிங்டன் சுந்தர உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் போலிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் போலிங் 20 wickets எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வருது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எட்ஜ்பாஸ்டன் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லீட்ஸ் மாதிரியே ஒரு பேட்டிங் விக்கெட் தான். ஆனா லீட்ஸ் மாதிரி அந்த ஒரு பவுன்ஸ் இருக்காது. மேபி 1 or 2 balls எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகலாம். ஓகே, கருண் நாயர் காட்சி பாத்தீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். 4th day 5th day கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த ஒரு பர்ச்சேஸ் கண்டிப்பா இந்த விக்கெட்ல இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ 2 ஸ்பின்னர் இந்தியா போனது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா குல்தீப் ஆடி இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் இஸ் அ விக்கெட் டேக்கர். வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கரை விட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார், அவ்வளவுதான். சோ இந்தியா வந்து ரொம்ப டிஃபென்சிவா அந்த ஒரு பிளேயிங் 11 எடுத்திருக்காங்க. சோ எனக்கு தெரியல இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்னு தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஆஸ் யூஸ்வல் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜில ரொம்ப கிளியரா இருக்காங்க, எந்த ஒரு டார்கெட் இருந்தாலும் நாங்க சேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. பட் இந்த விக்கெட்ல அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. எனக்கு இன்னொரு பக்கம் என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, இங்கிலாந்தோட ஸ்ட்ராட்டஜி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறது, சேஸ் பண்றது. இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறது, 2 ஸ்பின்னர் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 4th innings அந்த 2 ஸ்பின்னர் போடும் போது உங்களுக்கு கண்டிஷன்ஸ் யூஸ் ஆகும். ஆனா சுப்மன் கில் என்ன சொல்லியிருந்தாரு, டாஸ் வின் பண்ணி தான் நானும் போலிங் எடுத்திருப்பேன்னாரு. அவரு மட்டும் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பிளேயிங் 11ல இருக்கிற போலிங் அட்டாக்கை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இங்கிலாந்து வந்து 420 ரன் கண்டிப்பா இந்த டே 1ல அடிச்சிருப்பாங்க. லக்கிலி தட் ஹி ஹஸ் லாஸ்ட் த டாஸ். இது உண்மையான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஏன்னா நான் இங்கிலாண்டே பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிக்கலாம். பட் நான் திருப்பி சொல்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை அவங்க கண்டினியூ பண்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே இட் வென்ட் குட் ஃபார் இந்தியா. அவர் டாஸ் தோத்தது நல்லது. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 310 for 5 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஏர்லியரா கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்டேட்டிவா இருந்தாரு. கேஎல் ராகுல் கிட்ட இதாங்க ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா ஏன் அவரோட டெஸ்ட் ஆவரேஜ் வந்து ஜஸ்ட் 34 தான் இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 செஞ்சுரியில 8 செஞ்சுரி வந்து அவையில தான் அடிச்சிருக்காரு. அப்படின்னும் போது இவ்வளவு சூப்பரா ஆடி இருக்காரு ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல, சீனா கண்டிஷன்ஸ்ல. பட் ஏன் அவரோட ஆவரேஜ் 34 இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க, கரெக்டா? அதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் என்னைக்குமே அவர் நல்லா ஆரம்பிப்பாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓவரால் ஆவரேஜ் நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 innings நல்லா ஆடி இருப்பாரு, அப்புறமா பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர்ஸாவே இருக்கும். அதனாலதான் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஆவரேஜ் வந்து ஒரு 35 36 வந்து நிற்கும். அதே வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் இனிஷியலா கொஞ்சம் அந்த மூவ்மெண்ட் இருந்தது, ஓகேங்களா? அதை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க ஓக்ஸா இருக்கட்டும் கார்ஸா இருக்கட்டும். பட் அவர் ரொம்ப டென்டேட்டிவா இருந்தார். இன்னைக்கு கேஎல் ராகுல் ரொம்ப டென்டேட்டிவா ஆடுறாரோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொதப்பிடுவாருன்னு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சைடேஜ் ஆகி போல்ட் ஆகிட்டாரு. அண்ட் இட் வாஸ் குவைட் டிசப்பாயிண்டிங். ஸோ கருண் நாயர் இந்த மேட்ச்ல நம்பர் 3 இறக்குனாங்க. அதனாலதான் சாய் சுதர்ஷனை டிராப் பண்ணிட்டாங்க. நான் திருப்பியும் சொல்ல வரேன், சர்ஃப்ராஸ் கானுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபுல் சான்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி சாய் சுதர்ஷனும் ஒரு மேட்ச்ல டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் முன்னாடி என்ன சொன்னாருன்னா, பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க சேஃபா
இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பேன் நான் அப்படின்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சாய் ஆட வச்சுட்டு செகண்ட் மேட்ச்ல தூக்குனது எந்த அளவுக்கு அது கரெக்ட்னு தெரியல. சில நியூஸ்ல வந்து அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன். பட் கருண் நாயர் ஸ்டேட் டீமுக்கு நம்பர் 3ல விளையாடினாரு, அதனால அவர் வந்து நம்பர் 3ல ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசன் எனக்கு புரிஞ்சுது. அண்ட் ஃபென்டாஸ்டிக்கா விளையாண்டாருங்க கருண் நாயர். யூ ஹவ் ஸ்கோர் ஜஸ்ட் 31 ரன்ஸ். பட் சில கவர் டிரைவ்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி அந்த பால் ஃப்ரம் பைடன் கார்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதனால பாத்தீங்கன்னா அது அவுட் ஆயிட்டாரு. மத்தபடி he played really well. ஸோ அதனால கருண் நாயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம he had a poor outing சொல்லவே முடியாது. 30 ரன்ஸ் வேணாதான், 30 ரன்ஸ் தான் ஜஸ்ட் அடிச்சிருக்கலாம். பட் அது அவுட்ஸ்டாண்டிங்கா அவர் விளையாடினாரு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். டெஃபினெட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல நாக் ஆடணும்னு அவர் கண்டிப்பா எதிர்பார்ப்பாரு. நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் அகைன் அந்த ஒரு முக்கியமான ஸ்டார்ட்டை கொடுத்தாருங்க. அதாவது இங்கிலாண்டோட ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஃபென்டாஸ்டிக் நாக் 87. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, நல்லா விளையாடிட்டு இருக்கும் போதே சில ரேஷ் ஷாட்ஸ் ஆடுவாரு. பட் ஸ்டில் அந்த 87ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்தியாவுக்கு. அண்ட் he deserved to get that 100ங்க. கண்டிப்பா அவுட் ஆயிட்டு கிரீஸ்லயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாரு. he was so disappointed. எவரும் ஒரு பேக் டு பேக் 100s டெஃபினட்டா இந்த விக்கெட்ல அடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு ட்ராக் தான் இது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கில்லும் சரி, ஒரு பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும் போது இந்தியா வேற என்ன ஃபென்டாஸ்டிக் பொசிஷன். எப்போ ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆனார் ஜெய்ஸ்வால் ஸ்டோக்ஸ் பால்ல, அதுக்கப்புறமே கேம் லைட்டா இங்கிலாந்து பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தாரு, அவரும் 25 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்டோட கேம் அதுதான், ஸ்பின்னர் போட்டா அட்டாக் பண்றதுதான். போன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்ல அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு, செஞ்சுரி போட்டாரு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அது அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதனால ரிஷப் பண்டோட டிஸ்மிஸல நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. எஸ் அப்கோர்ஸ் அந்த ஷாட் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இந்தியா வேற இன் குட் சிச்சுவேஷன். பட் தட் இஸ் ஹவ் ஹி பிளேஸ். நல்லா வரும்போது நம்ம எல்லாருமே விசில் அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம் போது, நல்லா வரலன்னும் போது அதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாம அதை ஃப்ரீயா விட்டணும் தான் நான் சொல்லுவேன். சோ அவரும் 25 அவுட் ஆயிட்டாரு. ஒரு பக்கம் சுமன் கில் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டெடியா விளையாடிட்டு இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அது ஒரு டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ். ஓகேங்களா? ஜென்ரலா டிராவிட், புஜாரா எல்லாம் ஆடுவாங்க, ஒரு பக்கம் விக்கெட்ஸ் விழுந்தா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு. ஓகே, அதுதான் எக்ஸாக்ட்லி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் நிதிஷ் ரெட்டி. ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஃபிளாட் ட்ராக். கிறிஸ் வோக்ஸை அப்பதான் ஒரு வெல் லிஃப்ட் விட்டாரு, அதுவே ரொம்ப க்ளோஸ் ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி போச்சு. அடுத்த பாலும் அதே மாதிரியே விட்டு கடைசியில் ஆஃப் ஸ்டம்ப் அடிச்சிருச்சு. ஸோ சரியா ஜட்ஜ் பண்ணல. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆஃப் ஸ்டம்ப் எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும், அப்புறம் தான் நீங்க வெல் லிஃப்ட் விடணும். எஸ், இந்த பால் கொஞ்சம் ஜாக் பேக் ஆச்சு, உள்ள வந்தது வச்சுக்கோங்களேன் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ். பட் ஸ்டில் அதை வந்து பாத்தீங்கன்னா தப்பா ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிளாட் ட்ராக் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இந்தியாவையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் கண்டிப்பா சொல்ல முடியும். அண்ட் ஃபென்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப்ங்க. அதுக்கப்புறம் கில்லும் சரி, ஒரு பக்கம் ஜடேஜாவும் சரி, கிட்டத்தட்ட 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அன்பீட்டனா இருக்காங்க. அது ரொம்ப குரூஷலா இருந்தது இந்தியாவுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல லைக் தேவர் 211 for 5 ஈஸியா 2 விக்கெட் விட்டுருக்கலாம். ஏன்னா இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்டிங் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னும் போது அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷலா இருந்தது. ஜடேஜாவும் ரொம்ப பாசிட்டிவா விளையாண்டாரு. ஷோயப் பஷீரை மெயினா அவர் அட்டாக் பண்ணாரு. எனக்கு என்ன இந்தியன் பேட்ஸ்மேன் கிட்ட ஒரு வருத்தமா இருக்குன்னா, 2 டெஸ்ட் மேட்சா ஷோயப் பஷீருக்கு பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுறாங்க. இறங்கி அவர் அடிக்கணுங்க. ஏன்னா அவரை நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க இன்க்ளூடிங் பென் ஸ்டோக்ஸ். அவங்களுக்கு ஒரு பிரீதர் வேணும்னா என்னன்னா, ஷோயப் பஷீரை ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பெல் போட விட்டுறாரு ஸ்டோக்ஸ். நீங்க அவரை கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவர் ஸ்டோக்ஸ்க்கு ஆப்ஷன் இல்லாம திருப்பி இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்க வரும். சோ அந்த ரெஸ்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கம்மி ஆகும். அதை வச்சு இந்தியா ஆக்சுவலா அட்டாக் பண்ணலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடுறாங்க பஷீரை இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ல. அது சம்டைம்ஸ் பேக் பைட் ஆயிடும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டில் பஷீர் ஆக்சுவலா நல்லா போட்டாரு, அது வேற விஷயம். பட் சுமன் கில் அவுட் ஸ்டாண்டிங் நாக்குங்க. அதாவது சுமன் கில் அடிச்சா அது பிளாட் ட்ராக் அப்படின்னுவாங்க. ஆனா மத்த பிளேயர்லாம் அதே பிளாட் ட்ராக்ல அடிக்கலன்னா அதை பத்தி கேட்க மாட்டாங்க. அது முக்கியம் இல்ல. இன்னைக்கு சுமன் கில் தான் கேப்டன். இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல சுமன் கில் அவருக்காக மட்டும் விளையாடலங்க, அவரோட டீமுக்காகவும் விளையாடினாரு. ஏன்னா ஈஸ் அ கேப்டன். ஓகேங்களா? சோ கண்ட்ரிக்காக டெஃபினட்டா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நின்று விளையாடி ஆக வேண்டிய ஒரு தருணம். அதனால இனிஷியலா ஹி டுக் சம் டைம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பால்ஸ் எல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. சாலிடா தெரியுறாரு. இந்த ஒரு பேட்டிங் விக்கெட்டை எதுக்கு நம்மளா தூக்கி விக்கெட்டை கொடுக்கணும். எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல இந்தியா தோத்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தாரு, நான் சில ராங் ஷாட்ஸ் எல்லாம் ஆடி அவுட் ஆயிட்டேன், நான் ஒன்னும் பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணிருக்கணும், எதுக்காக ஒரு பிளாட் ட்ராக்ல நானா தூக்கி விக்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அவரோட அந்த ஒரு ஸ்பீச் அப்போ எனக்கு தெரிஞ்சது, மேபி அடுத்த ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா சுமன் கில் அது ஒரு பெரிய நாக் ஆட சான்சஸ் இருக்குன்னு. எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்ல அப்படிதான் தெரியுது. இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் a 100 from him. ஏன்னா விக்கெட் வந்து ஒண்ணுமே நல்லா சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு பாட்டா விக்கெட்னே சொல்லலாம். ஸோ லூஸ் ஷாட்னும் போது பாத்தீங்கன்னா சர்டன் விக்கெட்ஸ் இந்தியா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதான் சொல்றேன் பாத்தீங்களா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தேவலாம ஆடி அவுட் ஆனாரு. ரிஷப் பண்ட் அது அவரோட நேச்சுரல் கேம். நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் அந்த வெல்லிஃப்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ ஆக்சுவலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களாதான் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த 5 விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 4 விக்கெட் வந்து அவங்களா தான் ஆக்சுவலா கொடுத்துட்டாங்க, போலர் போட்டு எடுக்கல. அதான் உண்மையான விஷயம். இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல ஜாஷ் டங் கொஞ்சம் எராட்டிக்கா போட்டாருங்க. அபார்ட் ஃப்ரம் தட் மற்ற எல்லா பவுலர்ஸுமே நல்லா போட்டாங்க. கிறிஸ் வோக்ஸ் சூப்பரா போட்டாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சில அம்பையர்ஸ் கால்லாம் வந்ததுனால அவர்னால ஜஸ்ட் 2 விக்கெட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா மேபி அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ வுட் ஹவ் டேக்கன் 4 விக்கெட்ஸ். ஸோ இங்கிலாண்டும் நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு பாட்டா விக்கெட், டிபிக்கல் பென் ஸ்டோக்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் விக்கெட் வந்து எடுத்தாரு ஜெய்ஸ்வால்து. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணாரு. பிளாட் ட்ராக்ல நிஜமாவே 4 ஃபாஸ்ட் பவுலருமே பயங்கரமா உயிரை கொடுத்து போட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு லீக் எல்லாம் பண்ணல, கொஞ்சம் நடுவில் டைட்டாவே போட்டாங்க. ஸோ டே 2 அதை அப்படியே கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்தியாவை முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா 400 ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி தே நீட் மினிமம் 450ங்க. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மினிமம் உங்களுக்கு ஒரு 450 வேணும். அதுக்கு சுப்மன் கில் ஒரு பெரிய டேடி 100 அடிக்கணும், டபுள் செஞ்சுரி அடிக்கணும். ஜடேஜாக்கும் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாட் விக்கெட்ல ஸ்டே பண்ணா. அதுக்கப்புறம் ஸ்டில் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அவரும் நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்ஸ்மேன். ஸோ இந்தியாவுக்கு இருக்கிற ஆப்ஷன் இதுதான். ஆகாஷ்தீப் கூட டீசென்ட் ஆடுவாரு, பட் ஸ்டில் இந்தியா வந்து கில், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர், இவங்க 3 பேர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்தியா வந்து ஒரு சேஃபர் சைட்ல இருக்கணும்னா தே ஹேவ் டு ஸ்கோர் அட்லீஸ்ட் 450 460 மினிமம். அண்ட் இன் கேஸ் 400 இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா டெஃபினட்டா வந்து தே மைட் ஸ்ட்ரகிள். ஏன்னா இந்த மாதிரி விக்கெட்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன் குயிக்கா ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்தியாவோட போலிங் லைனப்பும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டினரியா தான் இருக்கு. ஸோ let us wait and see. as an Indian fan ஆப்டமிஸ்டிக்கா இருக்கலாம், இந்தியா 450 அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye.